நான் பாபாவுடன் அமர்ந்து எல்லாருடைய நன்மைக்காக யோசிக்க வேண்டும். மனதிலும் இரக்கம் மற்றும் அன்பு, சண்டையும் இல்லாமல், உள்ளுக்குள்ள சண்டை இருந்தால் வெளியிலயும் சண்டை வரும். அந்த சண்டை ஒத்து போகக்கூடிய சக்தியா மாற முடியும். யாரு கஷ்டப்பட்டாலும், ஏதாவது ஒரு காரணத்துக்காக கஷ்டப்பட்டிருந்தாலும் பாபாவுடைய கிரணங்கள் நம்ம அவங்களுக்கு உதவணும், அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு என்னுடைய அமைதி மற்றும் அன்பு, இரக்கம் இதனுடைய கிரணங்களை நான் மற்றவர்களுக்கு அனுப்புகின்றேன். நான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாக்குறேன். உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஆத்மாவும் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அவங்க எல்லாரும் உடையவரா உணரணும். சகோதரன் சகோதரிகள் என்ற உணர்ச்சி நாம் இந்த எண்ணங்களை மற்றும் அன்பும் அமைதியின் கிரணங்களை அனுப்புகின்றோம். நம்ம பாபாவிடமே திருஷ்டி எடுப்போம். சாந்தி, இன்னைக்கு நம்ம 24 ஸ்வராஜ்ய அதிகாரி அந்த ப்ரோக்ராம்க்கு ஸோ நான் கன்கிராட்ஸ் சொல்லணும். எல்லாரும் அட்டன் பண்ணாங்க. நீங்க நிறைய பேர் 8 மாசமும் இருந்திருப்பீங்க என் கூட. ஆனா 21 நாள் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நீங்களா எழுதி அனுப்பிச்சிருக்கு. கேட்கறது ஆனா முரளிய பிராக்டிகலா நம்ம பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாபா நம்மளுக்கு ஸ்பெஷலான அனுபவம் கொடுக்குறாரு. அதை நீங்க
பண்ணியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில? நம்ம ரொம்ப பாக்கியசாலிகளா இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாபா வந்து இருக்காரு. பிரம்மா பாபா வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு மகாத்மாவோ இல்ல வந்துட்டு மகாத்மாவா தான் நினைக்கிறதோ, இல்ல வந்துட்டு ஒரு சன்னியாசியாவோ நினைக்கிறதோ விரும்புறது கிடையாது. ஸோ பாபாவுடைய நான் வந்து ரதமா இருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய மகாத்மா அப்படின்லாம் அவர் நினைச்சது கிடையாது. அவர் எப்பவுமே குப்தமா தான் இருந்தாரு பாபா. அவருடைய பெர்சனாலிட்டி கூட அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா பாபா வந்து ராயலா இருந்தாரு. அவருடைய உயர்ந்ததா இருந்தது. நான் 1000 பேர பார்த்துருக்கேன். ஆனா பிரம்மா பாபா போல நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. வந்துட்டு அதனுடைய பல குணங்களால தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஸோ பாபா சொல்றாரு, "நெறைய பேர் வந்து என்ன ட்ரெயின் ஸ்டேஷன்ல கூட்டு போணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னுவாரு. பாபா எப்பவுமே மாலையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்காக பொக்கே மட்டும் எடுத்துப்பாரு. பாபா எதையும் ஏத்துக்கல இந்த மாரி விஷயங்கள்லாம். எனக்கு ஞாபகம் இருக்கு பல வாட்டி நாங்க வந்து ஸ்டேஷனுக்கு நான் எந்த சென்டர்ல இருந்தனோ அது வந்து ரொம்ப தூரமா கிடையாது. ஸோ பாபா வந்து அந்த மாரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்ததில்ல. ஸோ பாபா வந்துட்டு பாபாவோ இல்ல யாரையுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்பல்லாம் வந்து பாபா வந்து உடனே கண்டுபிடிச்சாரோ பாபா, பாபா வந்து உதாரணம் என்ன குடுத்தாரு அப்டின்னா, பியூரிட்டி பத்தி தான் எல்லா தரப்புலயும் வந்துட்டு பியூரிட்டி வந்து பாபா வந்து சொன்னாரு. ஸோ பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் ஆத்மா இருந்தாலும் சரி, பாபா வந்து எல்லார் மேலயும் வந்து ஒரு அன்பான பார்வை தான் வச்சிருந்தாரு. ஸோ இதனால வந்துட்டு எல்லா கிட்ட அருகாமையில வந்தாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் ஆகாதவங்க, ஞானம் எடுக்காதவங்க கூட பாபாவுக்கு வந்து பாபா மேல அன்பு இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பாபா பார்வை, நம்ம எல்லாரும் வந்துட்டு பாபாவோட குழந்தைகள், அந்த உணர்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் பாபா கிட்ட இருந்து அந்த தூய்மைய நான் வந்து அவரோட வார்த்தைகள் மூலமா கூட
ஒரு அம்மாவ நான் முதல் வாட்டி பார்க்கும்போது, சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் பாபா. எனக்கு சில வார்த்தை உயர்ந்த ஆத்மாக்கள் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்லுவாங்க. எப்பல்லாம் என்னலாம் பாபா சொன்னாரோ எனக்கு, எல்லாமே வந்துட்டு சாக்காரத்துல வந்துச்சு. நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து பப்ளிக் நெனச்சேன். ம். எப்படி ஒவ்வொரு வார்த்தை பாவா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு, நான் படிப்பு முடிச்சோனே பாபா எனக்கு சொன்னாரு. இந்த மாரி பாபா உங்கள இங்க அனுப்பணும்னு நெனைக்கிறாரு, அங்க அனுப்பணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னு பாபா சொல்லுவாரு. நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வெளியில பழக பிடிக்காது. 1 வருஷம் கழிச்சு, எனக்கு என்னெல்லாம் சேவை பாபா குடுத்தாரோ, அது எல்லாத்துக்கும் நான் டிராவல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பாபா திரிகால்தர்ஷியா இருந்து என்னோட விஷயத்த பார்த்தாரு. பாபாக்கு நான் என்ன செய்றேன் அப்படின்னு மட்டும் இல்ல. அவருக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை மற்றும் அவர் எனக்கு ஆசீர்வாதம் குடுக்குறாரு. எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பாபா என்ன என்ன செய்யணும்னு நெனச்சாரு, பாபா என்ன செய்ய வைக்கணும்னு நெனச்சாரோ, அத நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவரோட எல்லா வார்த்தைகளும் நம்மளுக்கு அவரோட ஒவ்வொரு காரியமும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. பாபா வந்து அக்யூரேட் இருந்தாரு. நான் வந்து நான் பாபா பார்க்க போனேன். அப்ப பாபா கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு நான் அவர் கூட ஸ்டேஜ்க்கு போவேன் அப்போ. பாபா ரொம்ப கரெக்ட்டா பங்க்சுவலா இருப்பாரு. நேரத்துக்கு வருவாரு. எல்லாமே பிரேக் அதாவது சாப்பாடு, லஞ்ச் எல்லாமே வந்து கரெக்ட்டா டைமுக்கு பண்ணுவாரு. சில பேர் டைம் டேபிளே கிடையாது. அவங்க எப்பவுமே 4 மணிக்கு அமிர்த வேலைக்கு போகணும் 4 மணிக்கு.
நாளுமே அமிர்தலா போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கப் டீ குடிச்சிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஒரு நாள் கூட பாபா வந்து ரெடி ஆகலன்னு ஒரு ஸோ பாபாவுடைய ஒவ்வொரு குணாதிசயம் தான் யஜ்யத்தை வந்து போக் வந்து 12 மணிக்கு ஆஃபர் பண்ணணும். 12 மணிக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கூட வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. கரெக்டா பாப்பாக்கு வந்து நிறைய அன்பு இருந்தது குழந்தைங்க மேல. எல்லா குழந்தைகளுக்கும் பாப்பா டூடி கொடுத்தாரு. எப்பவுமே பாபா கிஃப்ட் கொடுத்தாரு. தாதீஸ் வந்து அதை செஞ்சாங்க. ஆனா இப்ப கூட அந்த ட்ரெடிஷன் வந்து செய்யப்படுது. யார் பண்ணாலும் பாப்பா கிஃப்ட் கிடைக்குது. சோ நான் எப்ப வேணா எழுந்துப்பேன் அப்படிலாம் கிடையாது. எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும் எல்லாமே ஒரு டைம் இருக்கணும். எவ்வளவு சாப்பிடணும். இதனாலதான் நான் கூட அவருடைய அவருடைய ஹெல்த் வந்து கரெக்டா இருந்தது. தன்னுடைய எல்லா உறவுகளையும் வந்து ரொம்ப இனிமையா வச்சிருந்தார். பாபாக்கு தெரியும் எல்லாருக்கும் வேற வேற சன்ஸ்கார் இருக்கு. பாபா வந்து சொன்னாரு, ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா பாபா சண்டை போடணும் அப்படின்வாரு. ஏன்னா அப்பதான் அவங்க பிரிஞ்சு போய் இன்னொரு சென்டர் ஆரம்பிப்பாங்க. சோ நான் வந்து எல்லா காரியமும் நான் பாபா எப்பவுமே வந்து எந்த
வந்துட்டு குறையா அவர் எடுத்துக்கல. இல்ல பாபாவுக்கு தெரியும் இது வந்து ட்ராமா அப்படின்னு தெரியும். So நான் பாபாவோட நான் யோசிக்கும்போது, ஸோ நம்ம இத என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நானு ஆத்மாவா இருக்கும்போது பாபாவோட குழந்தைகள். நம்ம வந்து சகோதரர்களா இருக்கோம். ஆன்மீகமா பிரம்மா பாபா மூலமா நம்ம எப்ப வரோமோ, அப்ப நம்ம வந்து சகோதரன், சகோதரிகள். நம்ம சகோதரன், சகோதரியா இருக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப தூய்மையான உறவு இருக்கு நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து மரியாதைகள பாபா உருவாக்கியிருக்காரு. எப்படி எழுந்துக்கணும், எப்படி உட்காரணும், எது செஞ்சாலும் நம்ம மரியாதை வந்து முழுமையான தூய்மை நம்மளுக்கு இருக்கணும். நெறைய ஆன்மீக அன்பு, ஆனா எந்த ஒரு அட்டாச்மென்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நிர்மல் சாந்தி தந்தை வந்துட்டு ஆ ஒரு 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 பிரதர் வந்து கூப்பிட்டாரு நிர்மல் சாந்தி தந்தை கிட்ட, "வாங்க நம்ம ஒரு வாக்குக்கு போலாம்" அப்படின்னாங்க. வாக் ஆனா அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து முடியாது. ஏன்னா அப்ப அவங்க கேட்டா நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் ஆனா ஏன் இல்ல எங்களுக்கு மரியாதை இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்துல பிரம்மாவ நேரத்துல ஒரு பிரதரும் போமாட்டாங்க. அதான் நீங்க ஸோ நீங்க ஒரு பிரதரும், சிஸ்டரோட போனீங்கன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனைப்பாங்க பார்த்த உடனே. அவங்களோட பார்வை வந்துட்டு பாடி கான்ஷியஸ்ல தான் இருக்கும். நல்ல வைப்ரேஷன் இருக்காது. நீங்க போனீங்கன்னா 2 சிஸ்டர்ஸ், 1 பிரதர் இல்ல 2 பிரதர்ஸ், 1 சிஸ்டர் அப்படி போலாம் நீங்க. ஸோ நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீ பாபாவ ஃபாலோ பண்ணணும். நம்ம பிரதர், சிஸ்டர், சகோதரன், சகோதரி கிட்ட ரொம்ப ஒரு அன்பான மரியாதை. நம்ம வந்து ஒரு ராயல் குடும்பத்துல இருக்கோம். ஸோ ராயல் குடும்பம் எப்பவுமே ராயல் மேனர்ஸ் எல்லாமே அதுக்கு நம்ம இந்த சங்கமிக வாழ்க்கைய வந்து ஒரு பெரிய குடும்பம் ரொம்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்கிறோம். நான் சிவ பாபாவ நினைக்கணும்.
பாபாவ நான் பிரம்மபாவ ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு நம்ம வந்து பவர் யோகத்தின் சக்திய பத்தி பேசுவோம். பாபா சொல்லியிருக்காரு. நீங்க வந்துட்டு அ யோக சக்திய வந்து பாபா பண்ணுங்க. நம்ம நெறைய சொல்லணும்னு, பேசணும்னு அவசியம் இல்ல. யோக சக்திய யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இத வந்து நம்ப டிசம்பர் மற்றும் ஜனவரி மாசம் வேற ப்ராஜெக்ட் நம்ம செய்வோம். ஓம் சாந்தி. 21ன்றது ரொம்ப முக்கியமான நம்பர். 2 2 நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 16 பிளஸ் நீங்க வந்து 16 பர்த்டே வரும்போது எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 21 ஆனம்போது இன்னொரு உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி செய்வாங்க. சர்ப்ரைஸா குடுப்பாங்க. ஸோ அந்த 21 வந்து 18 ஆயிடுச்சு. சாவி குடுப்பாங்க உங்களுக்கு. வீடு வீட்டுக்குன்னு ஒரு சாவி குடுப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து அடல்ட் வாழ்க்கைய வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 21ஆம் அதே போல இங்க நம்ம நம்ம வந்து நம்ம வாழ்றம்போது நம்ம அந்த சாவி வந்து நம்ம பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. நம்ம பாபாவோட வீட்டுக்கு சாவி கிடைச்சிருக்கு. சத்தியுகத்திலயும் வந்து சத்தியுகத்துக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா பாபாவோட இதயத்துக்கான சாவி கிடைச்சிருக்கு. ஸோ ஸோ தங்கமான சாவி மற்றும் வைரத்தின் சாவி இருக்கு. 21 நாள் பாபாவோட மொழி கேட்கும்போது, அவரோட வார்த்தைகள் வந்து அவரோட வார்த்தைகள் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. எனக்கு முதல் அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா, அதெல்லாம் வந்து தங்கத்தின் கயிறுகளா இருந்துச்சு. ஸோ அந்த தங்க கயிறுகள வச்சு நான் ஒரு அழகான ஒரு டேப்பஸ்ட்ரி நான் வந்து ஒரு கார்பெட் மாரி ஒரு இத வந்து நானு ஆத்மால செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த தெக்க தெக்கக்கூடிய அந்த என்னோட ஆத்மால இருக்கக்கூடிய அந்த
அனுபவம் கேட்கக்கூடிய தங்கமான கயிறுகள் பாபாவுடைய வார்த்தைகள் குடுத்துச்சு. இன்னைக்கு முரளியில வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது இன்னைக்கு முரளி. ரொம்ப இன்னைக்கு 21 நாள் அது நல்ல நல்ல முரளியா முடிச்சிருந்தாரு பாபா. முரளி வந்து ஒரு புல்லாங்குழல் மாரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொமான்டிக் கைண்டான ஒரு அந்த ஆன்மீகத்த வந்து ஆட் பண்ணியிருந்தாரு பாபா. நான் வந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணணும்னு நெனச்சேன். என்னோட அனுபவத்த வந்துட்டு அந்த அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணேன்.
ஸோ இந்த பாட்டு மூலமா தான் என்னுடைய அனுபவம் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மனிதனுடைய மரம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அபியக்தி பரிவருக்கு மணி தீதிக்கு. ஸோ நாளையோட ஹோம்வொர்க் வந்து டைட்டில் வந்து பிரஜாபிதா பிரம்மா, சன்ஸ்காரம் வந்துட்டு சகோதரன், சகோதரி. ஸோ ஒரு ஸோ பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லும்போது அந்த மரம் வந்து மனித மரம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா பிரஜாபிதா பிரம்மாவும், சரஸ்வதியும் தான் அந்த மரத்தினுடைய அ அடியில உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பிரம்மா, சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணா மாறுறாங்க. ஸோ அதான் நம்ம விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒரு பேரு வந்து நம்ம வந்து பிரம்மா பாப்பான்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா பிரம்மா வந்து கடைசியா வந்து கலியுகத்துல வந்து நின்னுட்டு இருக்காரு. அவர் தபஸ்யா செஞ்சு தான் வந்து கிருஷ்ணாவா, இல்ல ஸ்ரீ நாராயணா ஆகுறாரு. சரஸ்வதி தான் பிரம்மாவுடைய மகளா இருக்காங்க. அது யாரும் புரிஞ்சுக்க முடியல. பிரம்மாவுக்கு வந்து 4 கை காமிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து குடும்ப பாதையா இருக்கு. இப்போ வந்து மனசுல வந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஆ முழு ஆ தூய்மையில வந்து முழு மார்க்ஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்களா? எண்ணம், சொல், செயல்ல. அத செக் பண்ணணும். என்ன மாற்றம் எடுக்கணும் அப்டின்னா, ஏன்னா தூய்மை மனசுல தூய்மை அப்டின்னா, எந்த ஒரு ஆ தூய்மை இல்லாத சம்ஸ்காரங்கள் வந்து நம்ம எண்ணங்கள்ல கூட வரக்கூடாது. அதனால, "ஓ மனமே நீ வந்து அமைதி பொறுமையா இருக்கணும். உன்னுடைய கு சந்தோஷ நாட்கள் வரப்போகுது." ஸோ ஆன்மீக தந்தை நம்மளுக்கு சொல்றாரு. நான் வந்து ஒரு வாட்டி தான் இந்த சங்கம் யுகத்துல வரேன். உங்க குழந்தைகளுக்காக பொறுமைய தரேன். ஏன்னா, அந்த பொறுமையின் மூலமா தான் உங்களுக்கு தெரியும், உங்களோட சந்தோஷத்தின் நாட்கள் வரப்போகுது அப்டின்ட்டு. ஸோ புத்தியில வந்து என்ன விஷயம் நம்ம செக் பண்ணணும் அப்டின்னா, எந்த 2 வார்த்தைகள் நம்ம புத்தியில வைக்கும்போது, நம்மளால வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இந்த பழைய உலகத்தின் மேல வரும். என்ன மாற்றம் அப்டின்னா, அதாவது ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை. உங்களுக்கு தெரியும், நீங்க வந்துட்டு அரை கல்பமா இறங்கிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏறக்கூடிய நேரமா இருக்கு. ஸோ அரை கல்பமா நீங்க வந்துட்டு இறங்கிட்டு இருந்த அந்த ஏணிப்படியில நீங்க இறங்கி, இறங்கி நீங்க வந்து பொய்யான ஒரு உலகத்திற்கு வந்துட்டீங்க. நீங்க தான் தேவதைகளா 21 ஜென்மங்கள் இருந்தீங்க. நீங்க தான் அந்த தேவதைகள்லருந்து கீழ ஏணிப்படியில இறங்கி வந்திருக்கீங்க. பக்தி மார்க்கம் வந்து இறங்கக்கூடிய பாதையா இருக்கு. ஞானம் வந்து ஏறக்கூடிய பாதையா இருக்கு. இந்த முக்கியத்துவத்த நம்ப ஏறும், இறங்கும் கலையினுடைய முக்கியத்துவத்த நீங்க வந்து உங்க புத்தியில வச்சுக்கணும். மற்றும் உயர்ந்த சன்ஸ்காரம் சகோதரன், சகோதரின்ற உயர்ந்த சன்ஸ்காரத்துல என்ன செக் பண்ணணும் அப்டின்னா, அ நம்பளுக்குள்ள குழந்தைகள் பிரஜாபிதா குழந்தைங்களுக்குள்ள உறவு என்ன? அத என்ன மாற்றணும் அப்டின்னா, நம்ப கடவுள கூப்ட்டோம். பாபா, பாபா நீங்க வந்து அ அவர் வந்து நம்மள வந்துட்டு பிரம்மாவின் மூலமா நம்மள தன்னுடையவரா ஆக்கியிருக்காரு. சிவபாபா மூலமா நம்மளுக்கு படிப்பு சொல்லிக் குடுக்குறாரு. நம்ப பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன், சகோதரிகள். நீங்க வந்து விகாரத்துல வந்துட்டு ம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா, எப்ப நீங்க தன்னை சகோதரன், சகோதரின்னு நினைக்கிறீங்களோ, அப்ப விகாரத்துல ஈடுபடக்கூடாது. பாபா சொல்றாரு, "ரொம்ப கவனமா இருங்க. நீங்க வந்து என்னோட குழந்தையானதுக்கப்புறம் எந்த ஒரு கிரிமினலான காரியங்களும் செய்யக்கூடாது. நீங்க வந்து இந்த எல்லா அ விஷயங்களையும் நீங்க நல்லா தாரணை பண்ணணும்.
இத நீங்க நோட் பண்ணி நீங்க வந்துட்டு அதுக்கேத்த வழிமுறைகள நீங்க செய்யணும். தெய்வீக குணங்கள தாரண பண்ணணும். நான் காயத்ரி மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்றேன். நெறைய ஆத்மாக்கள் அனுபவம் சொல்லியிருந்தாங்க. நாங்க நெறைய வந்துட்டு முரளி படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாங்க முரளி படிக்கும்போது, எப்படி வந்து முரளி வந்து ஒரு ஞானத்தினுடைய ரத்தினங்களா இருக்கு. இது நல்ல ப்ரோகிராம். இத நம்ம கன்டின்யூ பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்துல. ஸோ முரளி படிக்கிறது வந்து முழுமையான நான் யோசிச்சேன் முழு நாளும் வந்துட்டு காயத்ரி வந்து முரளி தான் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது அவங்களுடைய பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமா இருக்கு. அவங்க ஞானத்தின் கங்கையா மாறிட்டாங்க. நான் வந்து ஸோ நம்ம வந்து தீதி சாரீஸ் சொல்லுவாங்க, கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்ல. அப்புறம் அவங்க சொல்லவும், நாங்க நீங்க எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்டின்னுவாங்க. ஆனா தீதி சொல்லுவாங்க, நீங்க வந்து ஞான கங்கையா இருக்கீங்க. ஸோ அந்த மாரி காலையில ஒரு விஷயம் நடந்தது. நான் மலேசியா கிளாஸ் எடுக்க இருந்தது. ஏசியால இருந்துச்சு. கிளாக் மார் ஸோ கிளாக் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அவங்க 6 மணிக்கு என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ 7:30 மணிக்கு நான் கிளாஸ் குடுக்கணும். ஸோ கலாவன் வந்துட்டு ஹிந்தி மீடியம் படிச்சாங்க. ஸோ நீங்க 15 20 நிமிஷத்துக்கு நீங்க பண்ணுங்கன்னு காயத்ரி மேடம் நான் சொன்னேன். அவங்க வந்துட்டு அவங்க செஞ்சாங்க கிளாஸு. ஸோ அவங்க ஞானத்தின் கங்கை ஆயிட்டாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்றோம். நீங்க இவ்ளோ எங்களுக்கு நல்ல இந்த ப்ராஜெக்ட் 26 நாள் ப்ராஜெக்ட் குடுத்தீங்க. அந்த பாட்டும் நல்லா இருந்தது. நம்ம எல்லாரும் காயத்ரி பெனுக்கு நன்றி சொல்லலாம். கை காமிச்சு, கை ஆட்டி